இது உங்க டாப் டக்கர் சமையல்ல நான் இவாஞ்சலின். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா டெசிகேட்டட் கோகோனட். டெசிகேட்டட் கோகோனட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் வாங்காத சூழ்நிலையில் நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் அரைச்சி யூஸ் பண்ணும்போது எந்த ஃப்ளேவர் வருமோ, எந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வருமோ, அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணும்போது வரும். இப்போ வாங்க அந்த ரொம்ப ஈஸியான டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பேனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க கோகோனட்டை வந்து போட்டுடணும். இந்த கோகோனட்டை வந்து ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போய் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஒரு பவுடர் டெக்ஸ்சரில் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 month கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கோகோனட்டை வந்து ஒரு 15 minutes போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நீங்கள் வந்து லெஷராக இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் கன்சியூம் ஆகும். இப்போ வந்து நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட்டால் ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பவுடர் டெக்ஸ்சரில் நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 1 month கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 month கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து ஒரு கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரெசிபி செய்யும்போது எனக்கு வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து என்னோடய டெசிகேட்டட் கோகோனட்டை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு டெசிகேட்டட் கோகோனட் யூசேஜ்க்கு அப்புறமும் நம்ம வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னரை நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். அப்போ தான் நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு லாங் லைஃப் வரும். இப்போ நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 month கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து என்னோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். பாய்.